நாடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரதமரை நம்ம இந்த 12 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். எந்த விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எனக்கு என்னுடைய தேசம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். வாஜ்பாய் அவர்கள் இல்லையான்னு கேட்காதீங்க, அவரும் அப்படிதான் இருந்தார். அது பாஜகவுடைய சித்தாந்தம், அது நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. பட் அவர் காலகட்டத்தில் ஒவ்வொரு லெவலா நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுடைய சுப்பீரியாரிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இந்தியா ஐயோ சமாதான புறாவாக இருக்க வேண்டும், நம்மளாம் அணுகுண்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ்ல எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாங்க. இப்ப சீனா அணுகுண்டு வச்சிருக்குது, வெள்ளக்காரன் இங்கேருந்து போயிட்டா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சில ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அவனுக்கே நம்ம ஆயுதம் வச்சுன்னுக்கிறோம். கீழ்மட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பல பேர் விலகி இந்த பக்கம் பாஜக பக்கம் நிற்கிறாங்க. இவங்க ஸ்டாப், நோ வேகன்சி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதுசாக யாரையும் சேர்க்க மாட்டோம் போர்டு வைக்கிற நிலைமையில இன்னைக்கு பாஜக அங்கு இருக்கின்றது. இந்த வெஸ்ட் பெங்கால்ல அந்த ஆட்சியை மக்கள் ஆதரவோடு துரத்தியது அப்படின்றத தான் நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா பார்ப்பேன். இளையவர்தனைகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் நம்ம அருண் சார் அவர்கள் தான், நாட் 7 சார். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போது மோடி அவர்கள் பதவியேற்று மொத்தம் 12 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலுமே எல்லாருமே இன்னுமே நிறைய விஷயங்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த 12 வருஷத்தில் மோடி அவர்களை பார்த்து வியந்த விஷயங்கள் என்னென்ன? நிறைய இருக்கு விக்ரம். சுருக்கமாக நச்சுன்னு ஒரு பஞ்சு சொல்லவா? முதல்ல நாடு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிரதமரை நம்ம இந்த 12 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். எந்த விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எனக்கு என்னுடைய தேசம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்னு இதயபூர்வமாக நினைக்கிற ஒரு பிரதம மந்திரியை நம்ம பார்க்குறோம். சார், இப்போ மற்றவங்களாம் மட்டும் எப்படி அப்படின்லாம் கேட்காதீங்க. சித்தாந்தங்கள், மற்ற விஷயங்கள். இப்போது இந்த ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர், செக்யூரிட்டி கவுன்சில், இதுக்கு நமக்கு வேணும் 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 அப்படின்னு நம்ம இத்தனை வருஷமாக போட்டி போட்டுன்னுக்கிறோம். ஆனால் இதை நமக்கு அப்படியே ஒரு தங்கத்தட்டில் கொண்டு கொடுத்தாங்க அமெரிக்காவில். இவர் தான் இல்லை இல்லை சீனா அவங்களுக்கு கொடுத்துருங்கோம் அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை யாராவது பண்ணுவாங்களா? அன்னைக்கு நம்ம பர்மனன்ட் மெம்பர் ஆயிருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனைகள் நிறைய வந்திருக்காது நமக்கு, ஏன்னா வீட்டோ பவர் நமக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு அது இல்லாததுனால தான் யாரையாவது ஒருத்தர் நம்பி இருக்க வேண்டியது. நமக்கு ஏதாவது தீர்மானம் வந்ததுன்னா என்ன பண்ணுறது, 5 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு தேசம் முக்கியமாக இல்லை, ஒரு சித்தாந்தம், அது கம்யூனிஸ்ட் நாடு, அந்த ஒரு மாயையில் அவங்களுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு என் தேசம்தான் முக்கியம், அதை தாண்டி தான் மற்றதெல்லாம் நினைக்கிற முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். வாஜ்பாய் அவர்கள் இல்லையான்னு கேட்காதீங்க, அவரும் அப்படி தான் இருந்தார். ஏன்னா அது பாஜகவுடைய சித்தாந்தம், அது நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்றது. பட் அவர் காலகட்டத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியாக இருந்ததுனால பல விஷயங்களை டிராஸ்டிக்கலாக ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடியல. அந்த எண்ணம் தேசம் முக்கியன்றது இருந்தாலும் பெரிய அளவில் அதை கொண்டு வர முடியல. ஆனால் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் அவர் நிறைய பண்ணியிருந்தார். இந்த தங்க நாற்கரை சாலை இன்னைக்கெல்லாம் நம்ம இப்படி சல்லுன்னு திருச்சி அது இதுன்னு போய் நிற்கிறோன்னா அதெல்லாம் அவர் கொண்டு வந்த திட்டம் அது, ரைட்டா? ஸோ அப்போ மோடி அவர்கள் அப்படின்னு நம்ம வரும்போது முதல்ல இந்த டிஃபென்ஸ் ஆஸ்பெக்டை தான் நான் முக்கியமானதாக பார்க்குறேன். அன்டெவலப்டு பார்டர், இதுதான் பாலிசி அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே பேசினவர் அன்றைக்கு இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி அவர்கள். என்னங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஏற்கனவே அஸ்ஸாம் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன்னு கை கழுவி விட்டார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சீன யுத்தத்தும் போது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தும் கூட அதுக்கப்புறம் பல வருஷங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. என்ன பண்ணீங்க பார்டரில்? சீனா கோச்சிக்குமே அப்படின்னு. சீனா கோச்சிக்கினா கோச்சிட்டு போகுது, உனக்கு என்ன வந்தது? அமிதாப் மாமாக்கும் அந்த மாதிரி நினச்சி நீ பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே. ஆனால் இங்கே மோடி அவர்கள் பாஜக இங்கே வந்த பிறகு தான் பார்டரில் ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இன்றைக்கி நம்ம ட்ரூப்ஸை மூவ் பண்ணணும், நம்மளுடைய ஹெவி மிஷினரியோ இல்லை ஆர்டில்லரியோ இல்லை மற்ற ஹெலிகாப்டர் இதெல்லாம் நம்ம அங்கே கொண்டு போகணும், அங்கேருந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னா 2014 அப்புறம் தான் அதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுக்கு முன்னாடி கிடையாது. இதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? அதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் தானே அணு சோதனை நடந்து நம்ம டிக்ளேர்டு நியூக்ளியர் பவர் ஆனோம்.
இதில் ஒன்று சொல்லுவாங்க, அது பாருங்க, ஒரு அணுகுண்டு வச்சிருக்க நாட்டை இன்னொரு நாடு வந்து ஃபைட் பண்ண முடியாது, அது வந்து ரிஸ்க்கு அப்படின்னா. அதனால தான் பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்குது அப்படின்னும் போது அதை யாரும் கை வைக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அணுகுண்டுன்னா அவள் எங்ககிட்ட இருக்கிறதுனா சிவகாசியிலேருந்து நாங்கள் தீபாவளிக்கு வெடிக்கிற அணுகுண்டா நாங்களும் தான் வச்சுக்கிறோம், நீ ஒன்று போட்டியானா நாங்கள் 10 போடுவோம், நீ போடுறதுக்கு முன்னாடியே ஒன்று போட்டு சொல்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அணுகுண்டு இருக்குது, 130 இருக்குது, 170 இருக்குது, அத்தனையும் நாங்கள் இந்தியா மேலே போடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க உதாரணம் விட்டுருந்தாங்க. தம்பி நீ போடுறதுக்கு அங்கே ஏதாவது இருந்தால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நொறுக்குன்னு நொறுக்கி வச்சோம் ஆப்ரேஷன் சிந்தூரில். இந்த எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு லெவலாக முதல்ல அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி இருந்தது, அந்த லெவல் எப்படி இருந்தது, ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு லெவலாக நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுடைய சுப்பீரியாரிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்தியா வந்து ஐயோ சமாதான புறாவாக இருக்க வேண்டும், நம்மலாம் அணுகுண்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸில் எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ சீனா அணுகுண்டு வச்சிருக்குது, அவங்களோட அவங்க ராகுல் காந்தி ஏதோ ஒப்பந்தம் போட்டாருன்னு சொன்னாங்களா, அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை இன்னி வரைக்கும். அப்போ அவங்க வச்சுக்கலாம், நாம வச்சுக்க கூடாதா? இங்கே இருக்க அந்த சகாவு தோழர்கள் சொல்லுவாங்க வல்லரசாக வேண்டாம் நல்லரசாக வேண்டும். ஏன் இன்னும் அந்த சீனா பாசம் போலையா அவங்களுக்கு? ஸோ அந்த பார்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபார் மிலிட்ரி பர்பஸ். அடுத்தது அந்த டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். நாம் வந்து காலங்காலமாக வெளிநாடுகளில் இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கு நாம் ஏற்றுமதி 10,000 கோடி ரூபாய்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் மற்ற நாடுகளுக்கு. குறிப்பாக இந்த அர்மீனியா, அங்கே வந்து அஜர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் தகராறு. அஜர்பைஜான் வந்து ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, அர்மீனியா வந்து கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஆனால் அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் ரெண்டுமே முஸ்லீம் கண்ட்ரி தானே, ரெண்டு பேருக்கும் ஆகாது. அஜர்பைஜான் முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் இஸ்ரேலோட நட்புறவு. அர்மீனியா கிறிஸ்டியன் கண்ட்ரி, ஆனால் இஸ்ரேலுக்கு ஆகாது. இப்படி ஏகப்பட்ட சிக்கல். அது எல்லாமே எனக்கு என்ன லாபம், இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸில். ஏன் இஸ்ரேல் வந்து அஜர்பைஜானுக்கு ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொன்னால் ஈரானோட முற்றத்துக்கு அவன் எனக்கு பகை, அதனால இவன் எனக்கு நட்பு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்லாம் வந்து வியட்நாம், இவங்கெல்லாம் வந்து நம்ம மிசைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். 10,000 கோடி, 30,000, 40,000 கோடி அதெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியை பார்த்து உலக நாடுகளே மூக்கு மேலே கை வச்சு நிற்கிறாங்க. அதிகம் மூக்கு மேலே கை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அது சொல்லாடலுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ஒரு காலத்தில் வந்து இவங்களால் என்ன பண்ண முடியும், அதாவது வெள்ளைக்காரன் இங்கேருந்து போயிட்டா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சில ஆன்றோர்கள் சான்றோர்கள்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி அவனுக்கே நம்ம வந்து ஆயுதம் விற்றுன்னுக்கிறோம். அந்த லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் அப்படின்னா அது மோடி அவர்கள் தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த டிஃபென்ஸ் காரிடார்னு கொண்டு வந்து அந்த உற்பத்திக்கு ஊக்குவிப்பு கொடுத்தது. இப்போ வந்து அந்த ஏர்கிராஃப்ட்டு அது இதிலெல்லாம் வந்து தனியாருங்க வாங்க. ஏன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முழுக்க அது தனியார் மயம். கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க. அதனால தான் அவங்களால ஃப்ரீயாக பண்ண முடியுது. இதை ஹெச்ஐஎல்ல நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி ஆர்டர் வந்து குவியுது. முதல்ல ரஃபேல் வந்து அங்கே இது பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஏங்க நாங்கள் பண்ணுறத விட இவங்க பயங்கர டிலே ஆகுது, காஸ்ட் அதிகமாகுது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னாங்க. அதெல்லாம் இப்போ சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே வந்து இந்தியாவின் பாதுகாப்பு அப்படின்றதில் போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 நீக்கம். இதில் வந்து அந்த பிடிபி கட்சியோடைய கூட்டணி வைக்கும்போது எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அவங்கள தேச விரோத கட்சின்னு சொல்லிட்டு கட்சியில் அவங்களோட போய் நீங்கள் அலையன்ஸ் வச்சுருக்கிறீங்களே, இதுதான் பாஜகவுடைய கொள்கையா, பதவி வேணுன்றதுக்காக இவங்க என்ன காம்ப்ரமைஸ் வேணால் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து எத்தையும் காதில் வாங்காமல் அலையன்ஸ் வச்சாங்கன்னா அதில் சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. அசம்பிளி இருக்கணும், அது சஸ்பெண்டட் அனிமேஷனில் இருக்கணும், இத்தனை காலம் இருந்தால் தான் அது அப்படின்லாம் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதனால் அது வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கட் ஆஃப் டேட் வந்தவுடனே அவங்க வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அசம்பிளி இருக்குதுங்க, ஆனால் கவர்னர் தான் அதை இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஆர்டிகல் 370 நீக்கினார்கள். ஆர்டிகல் 370 இதெல்லாம் சான்ஸே கிடையாது, நீக்கவே முடியாது அப்படின்னு அங்கே ஓமர் அப்துல்லாவும் ஃபரூக் அப்துல்லாவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க முன்னாடி அதை பண்ணிட்டாங்க.
அடுத்தது இங்கே சொல்லுவாங்க இது வந்து 370 நீக்கிட்டு வந்து காஷ்மீரி மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது இங்கே இருக்குதுங்க, இந்தியா முழுக்க இருக்குது. ஆனால் காஷ்மீரில் இல்லை. ஆர்டிகல் 370 இருந்த வரைக்கும் அங்கே அந்த இடஒதுக்கீடு கிடையாது. திரும்ப அவர்கள் குரல் கொடுத்தாரா? அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படலையா? அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் குரல் கொடுக்கணும்னு தோணலையா? என்ன அநியாயங்க இது. ஸோ அதை நீக்கினது இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கட்டஸ்டியாக இப்போ ஒன்று செஞ்சுக்கிறாங்க, அது சான்ஸே கிடையாது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்து விட்டார்கள். அது எப்படி சார், அவங்க ஏதோ 80 பக்கம் ஜெயிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/3 கொஞ்சம் சம்திங். அதை வந்து நீங்கள் எப்படி வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்னா, அந்த 80 பேரில் கிட்டத்தட்ட 50 பேரும் என்னவோ வெளில வரேன்னு சொல்கிறாங்களாம். எம்பிக்கள் பல பேர் அவங்களாம் நாங்கள் பாஜகவோட சேர்ந்துடுறோம் அப்படின்னு. கீழ்மட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து பல பேர் விலகி இந்த பக்கம் பாஜக பக்கம் வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து ஸ்டாப், நோ வேக்கன்சி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, புதுசாக யாரையும் சேர்க்க மாட்டோன்ற போர்டு வைக்கிற நிலைமையில் இன்னைக்கு பாஜக அங்கே இருக்கின்றது. அத்தோடு இல்லாமல் வரவங்கெல்லாம் என்னன்றாங்க, சார் நான் சும்மா வரல சார், இவங்க பண்ண ஊழலுக்கு டாக்குமெண்ட்லாம் கொண்டாந்து கொடுத்துக்கிறேன் சார், இந்தாங்க சார் நான் அப்ரூவராக மாறுறேன் சார். இப்படி ஏகப்பட்ட பேர் காத்து நிற்கிறாங்க. அண்டு பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களாம் அந்த வீடியோலாம் பாருங்களேன். நாங்கள் கும்பலாக அப்படியே போகிறது மட்டும் இல்லை, அங்கே உட்காந்து சொல்கிறாங்களா, அது பாருங்க தீதி இருந்தாங்க, எங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தாங்கோ, எலெக்ஷன் கார்டு கொடுத்தாங்கோ, அதுக்கப்புறம் அந்த மகளிருக்கு ஏதோ அமௌண்ட் கொடுப்பாங்க போல இருக்குது, நம்ம ஒரு உரிமை திட்டம் மாதிரி. ஆம்பளை வாங்கிக்கிறாங்க அங்கே பங்களாதேஷ்லேருந்து வந்தவன். கேட்டா அப்படியா, பொம்பளைங்களுக்கு மட்டும்தானா, இன்னும் தெரியாத அப்படின்றானா. அப்போது நான் கேட்குறேன், இங்கே இப்போ சமீபத்தில் ஒருத்தர் குரல் எழுப்பியிருக்காரு ஒரு அரசியல்வாதி, வெளிமாநிலத்திலேருந்து வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஐடென்டி கார்டு கட்டாயம். ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசாலாம் தேவையில்லை. அரசியல் சட்டம், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அரசியல் சட்டம் நமக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கின்றது. ஆனால் 370 இருந்த வரைக்கும் காஷ்மீரில் நமக்கு அந்த உரிமை கிடையாது. ஸோ மற்ற மாநிலங்களில் எங்கே வேணால் போகலாம், செட்டில் ஆகலாம், வீடு வாங்கலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். இதே காஷ்மீரில் இருக்க அரசியல்வாதியோடைய பசங்க இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க சென்னையில். ஞாபகம் இருக்கா? 370 நீக்கினப்போ காஷ்மீர்லேருந்து இங்கே வந்து வீடு வாங்கின்னு குர்த்தநாத்தின் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் இங்கே வந்து வீடு வாங்கின்னு செட்டில் ஆவாராம், நம்ம அங்கே போக முடியாதான். இது என்னையா நியாயம் இது? இந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த பங்களாதேஷிகள் போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் அப்படின்னா, அங்கே மட்டும் இல்லை விக்ரம், இங்கேயும் பல பேர் இருக்கலாம். அடிக்கடி நம்ம வந்து பேப்பரில் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி பங்களாதேஷிகள் பிடிபட்டனர் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்றதை யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு கூட என்ஐஏ மறுபடியும் திருச்சி சம்பந்த சில இடத்துல சோதனை பண்ணுறாங்க சார். கேட்குறேன், லட்சக்கணக்கில் 6 கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். அவங்க பாட்டுக்கு வரானுங்க, இங்கே செட்டில் ஆகிறானுங்க. அவங்களுக்கு வந்து இவங்க ஆதார் கார்டு, எலெக்ஷன் கார்டு, அதான் பொம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை கொடுக்க வேண்டிய காசு ஆம்பளை கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து உரிமை தொகையெல்லாம் குத்துனுக்குறாங்க. எவன் அப்பம் விட்டு காசு இதெல்லாம்? இதை பொறுமையாக இருந்து தட்டி தூக்கினாங்க பாஜகவில். ஆக்சுவலாக 21 இவங்க வந்து ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஆனால் அங்கே அந்த தேர்தல் அப்படின்றது எப்படி நடக்கும்னு உலகத்துக்கே தெரியும். ப்ரீபோல் வைலன்ஸு, போஸ்ட் போல் வைலன்ஸு அப்படின்னு. நான் கூட கேட்டேன், என்னங்க இவ்வளோலாம் நடக்குது, நீங்கள் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸை ஃபுல்லாக கொண்டு போயிட்டு பாதுகாப்பு கொடுத்து பண்ண மாட்டிங்களா அப்படின் போது பாஜகவில் இருந்த ஒரு நிர்வாகி சொன்னார், அப்படி இல்லைங்க, அது வந்து முட்டை உள்ளேந்து உடையணும். இப்போ நம்ம கொண்டு போய் நிறுத்தி ஏதோ ஒன்றும் பாதியமாக ஜெயிச்சா கூட இன்றைக்கும் மக்கள் வந்து இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டோ அப்படின்னு நினைக்கிறாங்க. முழுக்க அது தப்பு, திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு ஊழல் ஆட்சி அப்படின்றத அவங்க முழுக்க ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான், அப்போ தான் நீங்கள் ஃபோர்ஸை கொண்டு போய் வச்சு நியாயமான தேர்தல் நடத்தினாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது ஒன் டைம் அஃபேராக மாறும், மறுபடியும் அதே அராஜகம் தான் தொடரும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த ஊழலின் உச்சகட்டத்தை பார்த்துட்டாங்க மக்கள், புரிஞ்சுட்டாங்க. ஆஹா, இவ்வளோ நாளாக நம்ம ஏமாத்தின்னுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே எதிர்பார்க்குறாங்க ஒரு நியாயமான தேர்தல் நடக்க வேண்டும், ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் வந்து இவங்க ஃபோர்ஸஸை கொண்டு போய் நிறுத்தும் போது இப்போ இவங்க சொல்லுவாங்க எஸ்ஐஆர் வந்தது அதனால் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. எல்லா மாநிலத்திலையும் தான் எஸ்ஐஆர் பண்ண போகிறாங்க, எஸ்ஐஆர் பண்ணுவதற்கு உரிமை இருக்கின்றது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இந்த மாதிரி
ஏதோ பேசியிருந்தா என்ன அர்த்தம்? இப்போ இங்கே கூட தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால பாஜக வந்துச்சுன்னா, இங்கே எஸ்ஐஆர் வந்ததுனால பாஜக 4லேருந்து 1 போயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அங்கே ஆந்திராலேருந்து ஜெகன்மோகன் சொல்லிக்கிறார், பாருங்க அங்கே எஸ்ஐஆர் இங்கே எஸ்ஐஆர். சரி, இப்போ கேரளாவில் கூட தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ பஞ்சாயத்து எலெக்ஷனோ இல்லை வேறு ஏதோ சம்திங் ஒரு ரீசன் சொல்லி நிறுத்தணும்னு சொன்னாங்க. அது நிறுத்தலை, முடிஞ்சு போச்சு. அங்கே பாஜக வரலையா? காங்கிரஸ் தானே வந்துக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ இந்த வெஸ்ட் பெங்காலில் அந்த ஆட்சியை மக்கள் ஆதரவோடு துரத்தியது அப்படின்றத தான் வந்து நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பேன். ஏன்னா இது வந்து தேசத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்த விஷயம். வெஸ்ட் பெங்காலில் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம்ன்றது இவங்க பாட்டுக்கு அங்கேருந்து வரவங்களெல்லாம் உள்ளே விட்டுக்கின்னு அவங்களுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணிக்கின்னு அங்கே எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதில் வந்து இல்லை, நான் கேட்குறேன், வெஸ்ட் பெங்கால் என்ன அமெரிக்கா மாதிரி ரஷ்யா மாதிரி ஏராளமான நிலப்பரப்பு இருக்குது, ஆளே இல்லை இங்கே வந்து வாங்கன்னு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடா? ஏற்கனவே ஜனத்தொகை அதிகம், இந்தியா முழுக்க ஜனத்தொகை அதிகம். அப்படி இருக்குச்சே நீங்கள் வெளிலேருந்து வேற இன்னும் லட்சக்கணக்கில் கூட்டு வந்து சேர்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியும்? ஸோ முழுக்க முழுக்க மத ரீதியான வாக்கு வங்கி அரசியலை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே ஊழல் அரசியல், அந்த கட் பண்ணி அப்படின்னு வந்து அது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட சட்டமே போட்டுருவாங்க போல இருக்குது அந்த நிலைமை. ஏன்னா ஒரு எலெக்ஷனில் அவங்க சொன்னாங்கல்ல, நிர்வாகிகள்லாம் கட் பண்ணியை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? கட்சி நிர்வாகிகள் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான அரசாக இருந்தது. சரியான நேரத்தில் பாதுகாப்பு கடைகளை கொண்டு போய் நிறுத்தி வச்சு அங்கே நியாயமான தேர்தலை நடத்தினதுனால மக்களும் வந்து இந்த ஊழலை புரிஞ்சுக்கிட்டதுனால தொடச்சி எரியப்பட்டது. இப்போ அந்த நடந்த இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த ஃபால்ட்டாவா அந்த தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அந்த ஜஹாங்கீர் அப்படின்னு ஒருத்தர் நின்றார். அப்புறம் தெரியல நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு தேர்தலுக்கு 3 நாள் முன்னாடி சொன்னாருங்க. பட்டு ஒரு 3% என்னவோ ஓட்டு வாங்கினார். இப்போ சொல்லலாம் ஏங்க அவர் தான் வித்ரா பண்ணிக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கம்யூனிஸ்ட் அங்கே நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ அங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நாங்கள் திரிணாமுல் காங்கிரஸை நம்புறதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் கம்யூனிஸ்ட் பக்கம் காங்கிரஸ் பக்கம் போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்றது அதனால தான் நான் சொன்னேன், வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்பட்டது. இனிமேல் அங்கே ஃப்யூச்சருக்கு எதுவுமே கிடையாது திரிணாமுல் காங்கிரஸில். ஸோ தேச பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆயுத உற்பத்தி மட்டும் கிடையாது, தேச விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு அரசாங்கம் அதை ஜனநாயக முறைப்படி ஆட்சியிலிருந்து தூக்கி போட்டாங்கல்ல, இதைத்தான் நான் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லுவேன் விக்ரம். ஓகே சார், பட் இருந்தாலுமே மோடி அவர்கள் மேலே எப்போ பார்த்தாலுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் கடிபணிந்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ மார்க்கோ ரூபியோ வந்தார், ஜெய்ப்பூர் ஆக்ரா அங்கெல்லாம் போனார். அது என்ன படம்? அது பல்ராம் நாயுடு. ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இளநீர் கொண்டு போய் அந்த போடுங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒரு அண்டர் செக்ரட்டரி வந்தாலே இங்கே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்வோம். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவர், அதுவும் அடுத்த தடவை இவரா இல்லை வந்து ஹெக்ஸத்தா, யார் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், ஜேடி வான்ஸ் வருவாரா இல்லை இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக போவாரா, இப்படி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான புள்ளி அவர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் 3 அப்படின்னு சொல்லலாம். ஜெய்ப்பூர் வந்தப்போ ஏர்போர்ட்டில் ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டரும் அவரும் தான் போனாங்க அவரை வழி அனுப்புறதுக்கு. கேட்டால் பாருங்க, இது வந்து நீங்கள் பர்சனல் விசிட்டாக வந்திருக்கீங்க, அரசு முறை பயணம் கிடையாது. அரசு முறை பயணத்துக்கு அவர் அங்கே வந்து இறங்கும் போது யார் போனாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு செக்ரட்டரி அனுப்பிச்சாங்க, ஜெய்சங்கர் அவர்கள் போல. இப்போ சொல்லுங்கள், ட்ரம்ப்புக்கு அடிபணிந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் மோடியே போய் இது பண்ணியிருக்கணும்ல. ஒரு செக்ரட்டரி அனுப்பிச்சார், மினிஸ்டர் கூட போல. இப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? இதுக்கு பேர் தான் அடிபணிந்ததா? நம்ம கெத்தை விட்டு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு டெல்லிக்கு வராமல் கல்கட்டா போகிறீங்க, அங்கே யாரோ என்ஜிஓவை மீட் பண்ணுறீங்க, அப்போ அது அரசு முறை பயணம் இல்லை, ரைட்டு, அப்போ அதுக்கு இது போதும், அவ்வளோதான். பண்ணாரா இல்லையா? ராகுல் அப்படி தாங்க சொல்வார். நீங்கள் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, யாருமே இந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க. அது சரி, கேட்டால் அவர் வந்து வேறு ஏதாவது சொல்வார். இந்த மாதிரிங்க இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட, இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லை, சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏதோ ஒப்பந்தம் போட்டிங்களாமே, ஃபோட்டோலாம் போட்டாங்க, இன்னி வரைக்கும் கேட்டுக்கிறாங்க, நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி, இல்லைன்னு ஒரு பொய்யாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறேன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி ரைட், எனக்கு அது என்னைக்காவது ஒரு சான்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம். அதனால் மோடி காம்ப்ரமைஸ் ஆகலை,
அன்காம்ப்ரமைசிங் லீடர். இதுதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் என்னுடைய தேசம்தான் முக்கியம் அப்படின்னு நடக்கிற பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வரும்னு தெரியும். அதனால தான் நான் அப்போவே சொன்னேன் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அப்படின்னு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட போட்டதாக சொல்லப்பட்ட ஒப்பந்தம் அதை இன்னும் வரைக்கும் மறுக்கலை அப்படின்னும் போது அப்போ ராகுல் காந்தி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாருன்னு சொல்லவா? சீனா கிட்டேருந்து இன்னும் நிறைய இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மன்மோகன் சிங் அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததே இவங்க தானே. நம்ம இருக்கிற தொழிற்சாலையெல்லாம் நாசமாக போனோம், அங்கேருந்து எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும், நம்ம தொழிலாளிகள்லாம் வயிற்றில் ஈரத்துண்டு போட்டு உட்காந்துன்னுக்கிறோம். இவர் சொல்கிறது உலக நாயனுக்கு ஒன்றா நல்லா இருக்கும், நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு நல்லா இருக்காது. ஓகே சார். சார் கடைசியாக ஒன்று இந்த 12 வருஷத்தில் மோடி அவர்கள் செய்த தவறுன்ற மாதிரி நீங்கள் எதை பார்ப்பீங்க? நீங்கள் இந்த விவசாய சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த சட்டத்தை வித்ட்ரா பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய தூண்டுதல், வெளிநாட்டு சக்திகளுடைய தூண்டுதல். அதனால் அவர் அதை வித்ட்ரா பண்ணார். பட் அவங்க என்ன ஒன்று பண்ணியிருக்கணும், அந்த சட்டத்தை கொண்டு வரும்போதே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் அவங்க வந்து சில நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கோம். ஸோ இந்த பெருமையெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி 2019 தேர்தல் அறிக்கைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் படத்தை போட்டு விவசாயிகளுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அப்படியே ஈயடிச்சாங்காப்பியா அதைத்தான் மோடி அரசாங்கம் அதை விவசாய சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஸோ என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதை அப்படியே எடுத்து இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அது இந்தியில் என்னப்பா சொல்கிறது, நெய்பர் கார்டன் ஜாஸ்மின் ஆல்சோ ஸ்மெல்லிங் குட், அதான்பா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதை அப்படியே நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணேன், இந்தி எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு முழு பக்க விளம்பரத்தை கொடுத்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த புள்ளி கூட்டணி, அப்போ அது புள்ளி கூட்டணியில் வாயை திறந்துருக்க முடியாது. நீங்கள் தானே குத்தீங்க இதில், அப்புறம் என்ன வந்து குறை சொல்கிறீங்க? உங்கள் வாக்குறுதி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்ணியிருந்திருப்பீங்கல்ல, அதைத்தானே நான் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்களே எதிர்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் உங்கள் தலைவர் ராகுல் படம் போட்ட பேஜில் இருக்குது அது. அப்போ அதெல்லாம் பொய்ன்னு அர்த்தமா? அப்போ அது திருட்டு வாக்குறுதின்னு சொல்கிறீங்களா? அது வந்து விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதின்னு சொல்கிறீங்களா? விவசாயிகள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னு அப்போவே வந்து பொழுக்குன்னு ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதை வந்து செய்ய தவறிவிட்டார்கள். ஸோ இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொண்ண நேரத்தில் முதல்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி வைக்கிறோம்.